கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சமாதானமாய் இருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு அநேகர் ஜெபிக்கிறார்கள், வேதம் வாசிக்கிறார்கள், ஆராதனைக்கு கடந்து போகிறார்கள். ஆனாலும் கூட வீட்டில் பார்த்தீங்கன்னா சண்டை போடுகிறவங்களா, சமுதாயத்தில் சண்டை போடுகிறவங்களா, பிரச்சனை பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. எந்த இடத்துலையும் அவர்களுக்கு சமாதானமாய் ஒவ்வொரு காரியங்களையும் கொண்டு போக முடியாதவர்களா இருக்கிறாங்க. அலுவலகத்தில் போனால் அங்கே பிரச்சனை, கல்வி கூடத்திற்கு போனால் அங்கே பிரச்சனை. இப்படி பிரச்சனைகளை உருவாக்கி ஒரு சமாதானமற்ற ஒரு அனுபவத்தை உருவாக்கி இருக்கிறவர்களோடு அந்த சமாதானத்தின் இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லா இடத்துலையும் சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை பிரச்சனைக்குரிய காரியங்கள் வந்தாலும் பொறுமையாய் அந்த இடத்தை அந்த பகுதியில் நம்ம கையாளுவோம்னு சொன்னால் அந்த சமாதானத்தின் அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். அப்போ சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கணும்னா ஆண்டு நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் நாம் சமாதானம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகிறார். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடுவோமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற தெய்வம் ஆமே, எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, சமாதானமாய் இருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம்ப்பா. அப்படியே கர்த்தர் எங்களோடு கூட இருங்க. அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் நீர். ஆண்டவரே இயேசுப்பா, நாங்கள் பிறரிடத்துல சமாதானமாய் ஒவ்வொரு காரியங்களையும் பேசுகிறவர்களாய் செயல்படுகிறவர்களாய் காணப்பட கிருபை தாருங்கப்பா. நாங்கள் வாழுகிற எங்கள் வீடு, நாங்கள் ஆமை ஜெபிக்கிற சபை, ஆமை ஆராதிக்கிற தேவ ஆலயங்கள், ஆமை நாங்கள் வேலை செய்கிற இடங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் சமாதானத்தோடு ஒவ்வொரு காரியங்களையும் கையாள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் இந்த நாள் ஆசீர்வதிங்க. எல்லாவித நன்மைகளையும் கொடுத்து ஒரு குறைவில்லாதபடி நடத்துங்க. தேவைகளை சந்திங்க. போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் கூட இருங்க. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தை தருகிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.